இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சரியா? சிக்கனு கிரேவிக்கு தேவையான 2 பல்லாரி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோ. அதுக்கப்புறம் கடாயை வைக்கணும். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய். கிரேவிக்கு தேவையான இலை, பட்டை, கிராம்பு, பூவு, சோம்பு, கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போதைக்கு 4 பட்டை, 2 இலை, கிராம்பு, பூவு, சோம்பு, கடுகு போட்டுறோம். இப்போ கட் பண்ணி வச்ச பல்லாரியை போடுறோம். நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் சுண்டி வர அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்க்கணும். 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கனை போடுறோம். நல்லா வதக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் மிஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஈஸியான மெத்தடு தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 ஸ்பூனு மஞ்சள்தூள், நான் வீட்டில் அரைச்சி வச்ச சிக்கன் தூள் மசாலா போடுறேன். இது ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூளை யூஸ் பண்ணுங்கள். தக்காளி வதக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். இப்போது தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணிடுங்க. மொத்தமாக சேர்த்து வதக்கணும். நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். லைட்டாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. எனக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, இல்லை வேண்டாம். நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். லைட் நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி சிக்கனை 10 நிமிஷம் தான் வேக வைக்கணும். நான் சிக்கன் வேகிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான். மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். இதுக்கு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணு போட்டாலே உங்களுக்கு சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல வாடையாகவும் இருக்கும். கொஞ்சம் வேகும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மல்லி தூவி ஒரு கிண்ட ஜம்மி. அவ்வளோதான். சிக்கன் கிரேவி ரெடி. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி